அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்செட் மணற்கேணி மொபைல் அப்ளிகேஷனை மாணவர்கள் பெற்றோர்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் மொபைல் ஆப்பில் அதை எப்படி வாட்ச் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ரைட். இங்கே ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் க்ரோம் எடுத்துக்கோங்க. இந்த க்ரோமில் என்ன பண்ண போகிறோம், மணற்கேணி அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். MANARKENI மணற்கேணி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணற்கேணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த கெஸ்ட் ஐடி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். இல்லை சார் நான் புதுசாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். அந்த நம்பர் என்ன பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். இந்த நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஓடிபி சென்ட் பண்ண போகிறீங்க. சென்ட் பண்ண உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடித்த பிறகு இங்கே வெரிஃபை ஓடிபி அப்படின்றது கீழே இருக்கும். இதை என்ன பண்ணுங்கள், கொடுங்க. ஓகே, புரியுதுங்களா? ரைட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன அப்புறமா உங்களுடைய பெயர் கேட்கும். அந்த பேர் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். நான் இப்போ என்னுடைய பேர் டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டோட பேரோ இல்லை பேரண்ட்டோட நேமோ வாட் எவர் இட் இஸ், ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்டு பார்த்துக்கிட்டோம், பேரண்ட் இல்லை பப்ளிக் யாராக இருந்தாலும் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் இதில் வரும். இந்த பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு கேபிட்டல் லெட்டரு, ஒரு ஸ்மால் லெட்டரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே சேர்ந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயே கொடுத்துருக்காங்க பாரு, மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும், அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டரு, அண்டு நம்பர் இருக்கணும் அப்படின்றத கொடுக்குறாங்க. அண்டு நம்பர் அதே மாதிரி கேப்ஸை ஸ்மால் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பாஸ்வேர்டை தயார் செஞ்சுக்குவாங்க. திரும்பவும் அதே பாஸ்வேர்டு, மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு கீழே வரா மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்த பிறகு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே உங்கள் பெயரை குறிப்பிட்டு உங்களுக்கு வெல்கம் டு மலர்கேணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த உங்களுடைய கிளாஸுக்கான வீடியோஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட், இது சைடில் இப்படி தள்ளினீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் இதில் வரும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தமிழில் வேணுமா, இங்கிலீஷில் வேணுமா, மேக்ஸ் வேணுமா, EVSல வேணுமா அப்படின்றது அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழில் பார்க்குறீங்க அப்படின்னா தமிழில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வீடியோஸ் இருக்குது. இது பிடிஎஃபாக உங்கள் புக்கை படிச்சுக்கலாம். இதுலேயே பாருங்கள் 3 விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸு இதில் வீடியோ இருக்குங்களா, இதை ப்ளே பண்ணி நீங்கள் இதுலேயே இன்னொரு பாட்டும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம். அதே மாதிரி இதில் கேம்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் எப்படி விளையாடுறது, இதில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, இதில் நிறைய விளையாட்டுகள் இருக்குது பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா விளையாட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், விளையாடி பார்க்கலாம். அப்போ இதுக்கான பொம்மை இருக்கக்கூடிய படம் எது அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதை கொண்டு போய் இப்படி வைக்கிற மாதிரி இந்த வட்டத்துக்குள்ளே சரியாக வைக்கிற மாதிரி இருக்கும். அது தப்பு ஆயிடுச்சு, அப்போ என்ன பொம்மையாக இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? செக் பண்ணோம்னா அதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது இன்ட்ராக்டிவ் கேம்ஸ் தான். இதை க்ளோஸ் பண்ணி, இது வேணான்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம்.
மறுபடியும் என்ன பண்ணலாம், ரீட்ரை கொடுத்துட்டு என்ன சரியான ஆன்சரோ அந்த ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் கொண்டு போய் வச்சுட்டு செக் கொடுத்திங்கன்னா கரெக்டாக இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது கிளாஸ் 1க்கு. இப்போ இதே மாதிரி இப்போது சார் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸஸ் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 7th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி சார் டேர்ம் வைஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே பாருங்கள் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், டேர்ம் 1 அப்படின்னா கணக்கு, அறிவியல், இங்கிலீஷ் இருக்குது. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி ஈஸியாக அவங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ நான் சயின்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்துக்கும் தேவையான அனைத்து விவரங்களும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது சப் டாபிக்ஸ். இப்போ அடிப்படை அளவுகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இதில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சாப்டர், செகண்ட் சாப்டர் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இல்லை சார் எனக்கு டேஷ்போர்ட் திரும்ப வரணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன், திரும்ப 7th ஸ்டாண்டர்ட் வரேன், டேர்ம் 1 வரேன். இப்போ இங்கிலீஷ் சயின்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்த்துக்கலாம். இதுக்கான வீடியோஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோஸை ப்ளே பண்ணலாம். சவுண்ட் கம்மி பண்ணுங்க, லைப்ரரி ப்ரோ சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த லைப்ரரி நாங்கள் படிக்கணும். வேண்டா பாட் ஆஃப் பண்ண பின்ன என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ சவுண்டாக இருக்குது நாய்ஸ். நாங்களாம் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் படிக்கிறது? மெஷர்மெண்ட்ஸா யார் தெரியுமா? ஒரு பாடத்துக்கும் அனைத்து விவரங்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை படிச்சுக்க முடியும். சரிங்களா? இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்த பிறகு இங்கே இருக்கக்கூடியது நீங்கள் என்ன பண்ணலாம், டேஷ்போர்டுக்கு வாங்க. இங்கே வந்தவொடனே இங்கே இருக்கக்கூடிய எல்லா விவரங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்களால். உங்களுடைய பெயரோடு இங்கே இருக்கும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு தேவையான வீடியோக்களை நீங்கள் எப்போ நேரம் இருக்குதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்து மகிழ முடியும். சரிங்க? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நம்ம இந்த வீடியோவை மிக எளிமையாக பார்க்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் வாங்க. இந்த ப்ளே ஸ்டோரில் இங்கே பார்த்தீங்கன்னா சிலருக்கு தெரியாது, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்த உடனே சர்ச்னு இருக்கும். இதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், MANARKENI மன்னர்கேணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஐக்கானில் TNZ மன்னர்கேணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? ரைட். இப்போ கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், உங்களுடைய மொபைலில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், நேரடியாக இந்த வீடியோக்களை ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ தமிழகம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மிக அருமையான இந்த மொபைல் அப்ளிகேஷனை எல்லாரும் பயன்படுத்தி மிக எளிமையாக அந்த கற்றல் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு மிக எளிமையாக புரிதல் அடைகிறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஒன்லி வைல் யூஸிங் த ஆப் மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே உங்களை கேட்கல. பார்த்தீங்களா? இப்போ நான் போகிறேன், 7th ஸ்டாண்டர்ட் போகிறேன். தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு கேட்கும். இங்கிலீஷ் மீடியம் கொடுக்குறேன். என்ன சப்ஜெக்ட் கேட்குது, சயின்ஸுன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே நமக்கு அதுக்கான வீடியோஸ் அப்படியே கீழே வந்திருக்கும். தெரியுதா? பார்த்தீங்களா? இப்போ எனக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அட்டாமிக் சம்மந்தமான பொருள். இப்போ வெறும் ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன். இதுக்கு சம்மந்தமான அனைத்து விவரங்களும் நான் பண்ணலாம், இதிலையே பார்த்துக்கலாம். பார்க்குறது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோக்களை நீங்கள் டவுன்லோடும் செய்துக்க முடியும். இதை ப்ளே பண்ணுறேன். சீக்கிரம் வா, வெளியே போலாம். இந்த கேலிக்ஸையும் கொரலாவையும் நான். இந்த பூவோட பேர் என்ன? அல்லிப்பூ. இப்போ இது பார்த்துட்டோமா? இதை நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு ஆரோ கீ இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஆரோ கீ இருக்குது பாருங்கள். இந்த ஆரோ கீயை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பெருசாக தெரியும். பெருசு பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இது நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ரொட்டேஷன் இருக்கும். இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஓரியன்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா. சரிங்களா? திரும்பவும் சரிங்க சார், இந்த வீடியோ நல்லா இருக்குது சார், இதை நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா சார்னா யூ கேன் டவுன்லோட் இட் ஈஸிலி.
இங்கே என்ன பண்ணலாம், இங்கே டவுன்லோடுன்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், டவுன்லோடும் செஞ்சுக்கலாம். கேட்குதுங்களா? டவுன்லோட். சரிங்களா? இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்க சார், டவுன்லோட் பண்ணது எங்கே இருக்குன்னா டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்குது. ரைட். இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்சஸ். தெரியுதுங்களா? இங்கே கோர்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. அரசாங்கம் வழங்கக்கூடிய இலவச பயிற்சி வகுப்புகள், பயிற்சிகள். சரிங்களா? இதில் என்னென்ன எக்ஸாம் வரையும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரையும் என்எம்எம்எஸ் எக்ஸாம் பற்றி படிச்சுக்கலாம். அடுத்து டேலண்ட் எக்ஸாமு, சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. டிஎன் ஸ்பார்க் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த புத்தகம் சார்ந்த வீடியோக்கள், புத்தகங்கள் அனைத்துமே இந்த டிஎன் ஸ்பார்க் உள்ளே இருக்குங்க. சரிங்களா? ரைட். அப்புறம் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும், என்ஜினியரிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜேஇஇ. ஸோ இந்த மாதிரி அனைத்து பகுதிகளும் இங்கே, அனைத்து இணைப்புகளும் இங்கே கொடுத்துருக்கேன். இது கோர்சஸில் போகலாம். சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிற QR கோடை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம். சரிங்களா? புக்கில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, வித்தின் த ஃப்ரேம் 1 2 3 வரையும் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்கள் புக்கில் வரும். சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா குவிஸஸ். ஒரு பாடத்துலேயும் கேள்விகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்விகளை வச்சு நம்ம படித்ததை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எங்கே இந்த கிளாஸ்லேருந்து பண்ணிக்கலாம்னா 6th-லேருந்து 12th வரையும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம எவ்வளோ விவரங்களுக்கு தூரம் பாருங்கள். இது வெளியிலே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ 7ஆம் வகுப்பு அப்படின்னு சொன்னால் இல்லை இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா சயின்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ் எடுக்கிறேன். டேர்ம் 1 செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ஒரு பாடம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாடத்துலேயே என்ன பண்ணுறோம், அந்த பாடத்துக்கான குவெஸஸ் நமக்கு இங்கே வரும். அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம படித்ததை வச்சு அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த 6லேருந்து 12 வகுப்பு இருக்கக்கூடிய ஒரு பாடத்துலேயும் என்னென்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகளை படித்து பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இல்லை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிஎன்செட் மணற்கேணி ஆப்பை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த என்னென்ன கிளாஸஸ் பயன்படுத்தலாம்னா 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்பை பயன்படுத்தி மிகவும் தெளிவடைய முடியும், கூடுதலான தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ரைட். அப்போ ஒரு மொபைல் இருந்தாலே நம்ம எவ்வளோ எளிமையாக கற்க முடியுன்றதை நம்ம தமிழக அரசாங்கம் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்செட் மணற்கேணி அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்த தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.